மனிதர்களுக்கு ஒரு துக்கம், ஒரு வேதனை, இல்லை யாராவது நமக்கு இணை பிரியாதவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்றால் அந்த கண்ணீரானது வரும். அதே போல் தான் இறைவனானப்பட்டவர் நம்மளை ஆட்கொண்டு விட்டார் என்றால் அந்த கண்ணீரானது நமக்கு அந்த இன்பத்தை நாம் பெறலாம். கண்ணீர்னு சொல்வதை விட நம்ம அந்த இன்பத்தை பெறலாம். நமச்சிவாய வாழ்க நாதர் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் அவர் நீங்காமல் நம்ம கண்ணை இமைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நொடி கூட அவர் நம்மளை நீங்காமல் இருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட வரி. அப்போ இறைவன் நமக்குள்ளே எப்படி இருக்கிறார் என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்தே தீர வேண்டும். மனிதர்கள் அந்த சுகபோக இன்பத்திற்கும் தேவையில்லாத அந்த பொருட்கள் மீது ஆசை வைப்பதற்கு பதிலாக இறைவன் மீது ஆசை வைத்து அதை எப்படி அடையலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம் மனதினுள் வளர்த்து கொண்டு அதை செயல்படுத்தணும். இந்த மாயையெல்லாம் நம்ம ஒரு தடவை அனுபவிச்சிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அது மேலே அவ்வளோவா பற்று இருக்காது. ஆனால் சில மனிதர்களுக்கு அந்த மாயை அனுபவித்தாலும் சரி அது வெறுத்தே போகாது. அது மேலேயே அந்த திரும்ப திரும்ப கண்ணானது இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல இறைவனை பற்றி அவங்க சிந்திப்பாங்களா? கண்டிப்பாக சிந்திக்க மாட்டாங்க. அவர்களுக்கு இறைவன் அந்த இடத்துல பெருசாக தெரியாது, இறைவனானப்பட்டவர். அப்போ இந்த மாயை கண்டு அதை அனுபவித்து அதை உணர்ந்து இதெல்லாம் சும்மா அப்படிங்கிற அந்த மனமானது நமக்குள் வர வேண்டும். இந்த மாயெல்லாம் இப்படி இருக்கே, இந்த உலகம் இப்படி இருக்கே, இந்த பிரபஞ்சம் இப்படி இருக்கே அப்படின்னு அவன் யோசித்து இதை படைத்தவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படி என்று அவன் யோசிக்கும் பொழுதுதான் அவனுக்கு தெரியும் இறைவனானப்பட்டவர் எப்படிப்பட்டவர் என்பது. இப்போ இறைவனை நம்ம ஆட்கொள்ளணும். அவர் நம்மளை ஆட்கொண்டு விட்டார் என்றால் அதற்கப்புறம் நம்மளது மனதை மாற்ற நினைத்தாலும் நம்ம மனதானது அவர் மேலேயே இருக்குமே தவிர மாறாது. அந்த மாறாத அன்பானது இறைவன் மீது வந்துவிடும். அப்போ இறைவன் மீது அந்த புரிதலை நாம் முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னமும் கோயிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிடுறோம், திருநீர் போடுறோம், சாமிக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு செய்கிறோம், சாமி உடனே நம்ம மீது கருணை காமிச்சிரும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கோயிலுக்கு போனால் கடவுள் நம்மக்கிட்ட அதை கூட இதை கூடலாம் எதிர்பார்க்க மாட்டார். ஒரு பச்சையில தான் எதிர்பார்ப்பார். திருமூலரையா சொல்லியிருக்கார், பச்சையிலே போதும் அப்படிங்கிறது தான் கடவுளோட அந்த எதிர்பார்ப்பை தவிர அவர் வேறு எதையும் நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டார். பச்சளை கொண்டு வழிபட்டாலே இறைவனுடைய அந்த கருணையானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பொண்ணோ பொருளோ எது வேணாலும் கொடுத்து அவரை வழிபடலாம், அது பூரா அவர் உருவாக்கி வச்சது தானே. அப்போ அந்த பச்சளையை கொடுத்து வழிபட்டாலே போதுமானது. ஒரு மனிதன் அவர் செல்வத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு அப்படிலாம் கேட்கல. நீ அந்த செல்வத்தை வைத்து மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்யலாம். அந்த செல்வத்தை இறைவனிடத்தில் சேர்க்கிறதுக்கு நீங்கள் மற்ற மனிதர்களிடம் சேர்ந்தாலே அது இறைவனிடம் சேர்க்கிற மாதிரி தான். இல்லாதவர்களுக்கு கொடுத்து அந்த அவர்களிடம் அந்த மகிழ்ச்சியை பெறுவது இறைவனிடத்தில் இருந்து அருளை பெறுவதற்கான சமமே தவிர நீங்கள் சும்மா அந்த செல்வங்களை கொண்டு போய் கொட்டுவதனால இறைவன் உங்களிடம் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு மேலும் மேலும் அதே செல்வத்தை தானே கொடுக்க போகிறாரு. அவரிடம் நீங்கள் செல்வத்தை கொடுத்தாலும் சரி, நீங்கள் பொன்பொருள் எது கொடுத்தாலும் சரி, கொடுத்து நம்ம என்ன வேண்ட போகிறோம்? நாம் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல செல்வம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வேண்டுவோம். அதையும் தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போயுமே தெரியாது. நம்ம நல்லா இருக்கணும், நன்றாக வாழணும், நலமுடன் நம்ம குடும்பத்தை வைத்திருக்கணும், அதுதான் எல்லாருடைய பொதுவான ஒரு வேண்டுதல். அதை தாண்டி உன்னுடைய அருளை பெறணும், உன்னை அடையணும், உன் பொற்பாதங்களே அந்த சரண் அடையணும் அப்படிங்கிற அந்த அன்பானது நமக்குள்ளே இயலாது. மனிதர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் என்றால் இறைவன் மீது அந்த பக்தியானது அந்த கோயில் வரை இருக்குமே தவிர அதற்கப்புறம் இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா கெட்டதும் செஞ்சுக்கிட்டு சாமிக்கிட்ட நல்ல புத்தியை கொடுன்னு வேண்டுவாங்க. இதெல்லாம் எப்படி? தப்பும் செய்வான், சாமிக்கிட்ட ஐயா என்னை திருத்தியா அப்படின்னா சாமி திருத்திருமா? அவன் தான் திருந்தணுமே தவிர சாமி எப்படி திருத்தும்? அவன்கிட்ட அந்த திருந்துற குணம் இருந்தால் தான் அவனுக்கு திருந்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது வந்தால் தான் திருந்துவானே தவிர இல்லை இப்படி வேண்டணும்.
நான் தப்பு செய்கிறேன், நீ எப்படியாவது திருத்து அப்படின்னு வந்து வேண்டலாம். திரும்ப போய் அந்த தப்பை திரும்ப செஞ்சால் அவன் எப்படி திருந்துவான்? அப்போ நம்ம தான் யோசிக்கணும், இது தப்புன்னு தெரியுதுன்னா அதை நம்ம தான் செய்யக்கூடாதே தவிர இறைவனிடத்தில் அந்த தப்பை செஞ்சுட்டு போய் நம்மளை திருத்து அப்படின்னு வேண்டுனா அது எப்படி மிகையாகும்? இப்போ எதையுமே நம்ம தான் நல்லா யோசிக்கணுமே தவிர நம்ம யோசிக்காமல் எதையாவது செஞ்சுட்டு இறைவனிடத்தில் போய் அதை வேண்டுறதுனால அதில் என்ன பயன் இருக்குது சொல்லுங்கள்? அப்போ நம்ம செல்வத்தை கொடுத்து நம்ம செல்வத்தை வேண்டுறோம், நல்லா இருக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அப்படி இப்படின்னு வேண்டுறது எல்லாமே நல்லது தான். ஆனால் அதையும் தாண்டி இறைவனானப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார், அவரை எப்படி அடையணும், அந்த முக்தி நிலையை எப்படி அடையணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் செல்வங்களை முதல்ல கோயிலில் கொண்டு போய் கொடுக்கறத விட மற்ற ஜீவராசிகளாக இருக்கட்டும், மற்ற சக மனிதர்களாக இருக்கட்டும், கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த உணவை வாங்கி கொடுக்கலாம். அவர்கள் தான் இறைவர்களை தவிர நீங்கள் கோயிலில் போய் போடுற காசுனால உங்களுக்கு அந்த ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஆனால் நீங்கள் அந்த சக மனிதர்களுக்கு உணவு வழங்குறது இல்லை அவர்களுக்கு ஏதாவது உதவி வழங்குறதுனால அந்த மனம் மகிழ்ச்சி அடையும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது ஆசையே இருக்காது, சும்மா அந்த கடமைக்குன்னு வாங்கி கொடுத்துட்டு யோசிப்பாங்க, ஐயோ காசு அப்படி பை கொடுத்துட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் கோயிலில் போட்டு வந்தால் மட்டும் அவங்களுக்கு அந்த யோசனையானது இருக்காது. கோயிலில் போட்டு வந்தால் மட்டும் அந்த யோசனையானது இருக்காது. ஏன் அப்படி இருக்கீங்க? அது அந்த காசை கொடுக்கறதுனால சாமி வந்து கையால் அதை ஏற்றுக்கிடுதா, இல்லை நீங்கள் ஏதாவது கொடுக்கறதுனால சாமி வந்து வச்சுக்கிறதா கையில்? சுவாமியை வந்து இறைவனை வந்து நம்ம மனதார தான் நினைத்து கொண்டு அவரை இது பண்ணணுமே தவிர இப்படிப்பட்ட இந்த செல்வங்களை அப்படி போய் கண்மூடித்தனமாக கொட்டுவது தவறு. அப்படி நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த செல்வங்களை வைத்து எத்தனையோ மனிதர்களுக்கு சக மனிதர்களுக்கு உதவி செய்யாத அந்த செல்வத்தை வைத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள்? இறைவன் அந்த செல்வத்தெல்லாம் நம்மக்கிட்ட கேட்காரா? கிடையவே கிடையாது. எத்தனையோ உயிரினங்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து கொண்டு தான் இருக்கார்கள் உலகத்தில். ஆயிரக்கணக்கிலே நிறைய பேர் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு பிரசவம், ஒவ்வொரு மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் உலகத்தில். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் எவ்வளவோ மனிதர்கள் இருக்கார்கள், இந்த உலகத்தை மாற்றலாம், நல்வழியில் நம்ம கொண்டு வரலாம், அதற்காக நம்ம செலவு பண்ணலாம். சும்மா இருக்கிற கடவுள்கிட்ட அவர்கிட்ட போய் காசை கொடுத்து நம்ம அந்த வேண்டுறதுனால என்ன பயன் சொல்லுங்கள்? கொடுக்கறது நம்ம அவர் அப்பயே சொல்லியிருக்காரு, என்னை வேண்டுனா என்னை வழிபடணும் அப்படின்னா உன்னுடைய மனதை கொடுத்தாலே போதும், திருமூலரையா பாட்டில் இலையை கொடுத்தா போதும் அப்படின்னு இருக்கார். அப்போ செல்வங்களை கொட்டுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. கடவுளிடத்தில் செல்வத்தை வேண்டுறாங்க, கடவுள் செல்வத்தை கொடுத்தோன்னே திரும்ப அவங்க வந்து அந்த செல்வத்தில் கொஞ்சத்தை கொண்டு வந்து கொடுத்துருதாங்க. ஏன் மொத்த செல்வத்தையும் கொடுத்தா என்ன? இப்போ கொடுக்க முடியாது. கடவுளிடம் நம்ம முழுமையாக நம்மிடம் செல்வமே இல்லை, நம்மிடம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம கடவுளிடத்தில் என்னத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான அந்த அன்பையும் உண்மையான அந்த பக்தியையும் நல்ல மனசையும் தான் அவரிடம் கொடுத்து அந்த அருளானதை பெற முடியுமே தவிர அதற்காண்டி அவர் செல்வங்கள் இல்லை, உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக யாரையுமே வெறுத்து ஒதுக்க மாட்டார். கடவுள் படைப்பில் வந்து அனைவருமே சமம் தான் தவிர தாம் பெரியவர் தாம் சின்னவர் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது. எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அவனை மண்ணில் தான் புதைச்சானுமே தவிர விண்ணில் புதைக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவன் எவ்வளோ உயரத்தில் வேணா இருந்தாலும் எவ்வளோ மேலே இருந்தனாலும் அவன் ஆடிக்கொண்டு இருக்கலாம். அவன் ஆட்டம் முடிந்த பிறகு அவனை கீழே தரையில் தான் வச்சு அந்த மண்ணில் தான் வச்சு புதைப்பாங்களே தவிர மேலே எதுலையும் வச்சு புதைப்பதற்கான எதுவும் சாத்தியக்கூறு இருக்குதா? அப்படி யாராவது புதைத்திருக்காங்கள் என்று வரலாறு உண்டா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ இருக்கிற வரைக்காவது அந்த தலைகணம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவும் குணமான அந்த நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டு இறைவனை சேர்வதற்கான அந்த வழிகளை செய்யணுமே தவிர தேவையற்ற இந்த செல்வங்களை பயன்படுத்தி செல்வங்களை சேர்த்து கொண்டு
இருக்கக்கூடாது. செல்வங்களை சேர்ப்பது நம்ம மேலும் மேலும் அந்த நோய்களை சேர்த்து கொள்வது தான். அளவுக்கு அதிகமாக சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? உலகத்தில் செல்வங்களை அளவுக்கு அதிகமாக சேர்த்து அந்த ஆசை என்கிற அந்த தீய எண்ணங்களில் தான் நம்ம போய் மூழ்க போகிறோம். ஒருத்தன்ட்ட காசு அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா அவன் வாழ்க்கையில் என்னெல்லாமோ செய்யலாம், என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் அவன் யோசிப்பான். அவனுக்கு தான் தான் பெரியவன். செல்வங்கள் யார் ஒருவனிடம் அதிகமாக அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அவன்கிட்ட நல்ல குணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. நம்மகிட்ட நிறைய காசு இருக்குது, நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அவனுக்கு வருமே தவிர, செல்வங்கள் மீது செல்வங்களை வைத்து பிறருக்கு உதவி செய்யணும், இறைவனுக்கு பயந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் எல்லோருமே இருக்க வேண்டுமே தவிர, என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும். அப்போ எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருந்தால் தான் அது வாழ்க்கை. கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வந்தவுடனே ஆட ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளோதான். அப்புறம் இறைவன் நமக்கு ஆட்டம் காமிச்சு விட்ருவார். இல்லாதவருக்கு கொடுத்து உதவுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுங்க. அதுதான் கடைசி வரையும் சொல்லிக்கிட்டே இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ ஏழையாக இருக்கவங்க கூட நமக்கு ஏதாவது சில டைம் உதவி அப்படின்னு போனப்போ அவங்க சாப்பாடை கூட நமக்கு தருவாங்க. அப்படி சில பேர் இருப்பாங்க. இப்போ தன் பசி ஆறாமல் பிறருக்கு அந்த பசியை ஆற வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஏழைகளை, அந்த ஒன்றும் இல்லாதவங்களுக்கு கூட அந்த மனசு இருக்கும். அப்போ சிவபெருமானை அடையணும், சிவபெருமானை வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய மனதானது நல்ல குணமாகவும் அன்பாகவும் பக்தி நிறைந்ததாகவும் இருந்தால் மட்டும்தான் சிவபெருமானை முழுவதுமாக அடைவதற்கான அந்த வழி நமக்கு கிடைக்கும். சும்மா யாரும் சிவபெருமானை வழிபற்ற முடியாது. முதல்ல அவருடைய அருள் இருக்கணும், அவருடைய நம்ம பார்வையானது நம்மளுள் இருக்கணும். அவருடைய பார்வை நம்ம மீது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அதற்கு நாம் நல்லவர்களாக இருக்கணும், நற்குணங்களோடு இருக்கணும், நல்ல பக்தி செலுத்துவராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இறைவன் நம்மளை ஆட்கொண்டு அவர் பக்கம் இழுத்துக்கொள்வார். இப்போ நம்ம கெட்டதும் செய்கிறோம், கெட்டதை செஞ்சுட்டு நம்ம இறைவனிடத்தில் போய் நல்ல புத்தியை கொடுன்னா கொடுத்துருவாரா? அப்படி கொடுக்க மாட்டார். கெட்டவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பும் செஞ்சுட்டு இறைவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அந்த தெனாவட்டிலேயே போய் இறைவனை வழிபடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தப்பு செய்கிறீங்க, தப்புன்னு அது தெரிஞ்சிருச்சுனாலே அதை செய்கிறது தவறு தானே. அப்போ அந்த தப்பை நம்ம திருத்தி கொண்டு இனிமேல் செய்யக்கூடாது, நல்ல வழியில் தான் செல்லணும் அப்படின்னு தான் நம்ம இருக்கணும். நல்ல வழியில் தான் செல்லணும் அப்படிங்கிறத எண்ணமானது நமக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கணும். பெரிய பெரிய ஞானிகளும் சித்தர்களும் சிவபெருமானை வழிபடுறாங்கன்னா அவ்வளோ சாதாரணமாக அவர்கள் வழிபடலை. அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அமைதியாகத்தான் இருப்பார்கள். உண்மையான சிவபக்தர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அமைதியாக தான் இருப்பார்கள். ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து எப்பொழுதுமே அந்த தியான நிலைங்கிற அந்த பக்தி நிலையில் மட்டும்தான் இருப்பாங்களே தவிர எதுவும் பெருசாக ஆசைப்பட்டு கொண்டோ இது பண்ணி கொண்டோ இருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு உடையை உடுத்தி கொண்டு அப்படியே அந்த அகோரிகள் போல காட்சியளித்து கொண்டு ஈசனை பற்றியே முழு நேரமும் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஈசனுடைய அடியார்கள். அப்போ அடியார்கள் ஈசனை எவ்வளோ தூரம் வழிபடுவார்கள்? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முக்தி நிலையை அடைந்து கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கைக்கு அந்த ஆயுட்காலம் சொல்லுவோம்ல, கடைசி தருவாய், அதுவரைய தன்னுடைய ஆயுள் எப்போ முடியும் அப்படிங்கிற வரை அவங்க பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்போ அவ்வளோ தூரம் அவர்கள் இறைசக்தியை செலுத்துறதுனால தான் அவர்களுக்கு அந்த தன்மை கிடைக்கிறதே தவிர சும்மா அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. இறைவனை வழிபடுகிறோம், ஈசனை வழிபடுகிறோம் என்றால் அது சாதாரணமாக வழிபடக்கூடாது. உண்மையானதாக இருக்க வேண்டும், நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நல்வழியில் செல்லணும்.